Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா electric field due to uniformly charged infinite plane sheet பார்க்க போறோம். இப்போ ஒரு infinite plane sheet கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது எல்லாமே positively charged. Positively chargedனா எனக்கு என்ன இருக்கும்? The direction of the E vector வந்து it should be radially outward. ஓகேயா? Radially outward. இதோட magnitude இது ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்க்கு சரியா இந்த பர்டிகுலர் ரேடியஸ்க்கு எனக்கு எப்படி இருக்கும்னா இட் இஸ் சேம் வேல்யூ ஆஃப் இ தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் இ வந்து சேம் டைரக்ஷன் ஆஃப் இ வெக்டர் வந்து ரேடியலி அவுட்வேர்டு இந்த மாதிரி தான் ரேடியலி அவுட்வேர்டு அண்ட் இந்த ரேடியஸில் எனக்கு மேக்னிடியூட் சேமாக இருக்கும் ஓகே இப்போது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அண்ட் காஸ் லா ஃபார்முலா பார்த்துடலாம் இப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது அந்த பிளேன் ஷீட்டில் உள்ள சார்ஜஸ் இருந்து இல்லையா அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி தான் it is denoted by the letter sigma. இப்போ சிக்மாங்கிறது சார்ஜ் பர் யூனிட் ஏரியா இப்போ காஸ்ல அப்படி நமக்கு இது என்ன தெரியும் டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்டு பை பெர்மிட்டிவிட்டி இன் ஸ்பேஸ் இப்போது இந்த டயக்ராம் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் இது இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் பாசிட்டிவ்லி சார்ஜா அடுத்து நம்ம அஸ்யூம் பண்ணுற காஸியன் சர்ஃபேஸ் வந்து ஒரு சிலிண்டர் இந்த காஸியன் சர்ஃபேஸ் வந்து நீட் நாட் பி சிலிண்டர் என்ன ஷேப்ஸில் வேணாலும் இருக்கலாம் இங்கே நம்ம சிலிண்டர்னு அஸ்யூம் பண்ணுறோம் இப்போது நம்ம முன்னாடி சொன்னபடி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வேர்டு ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு இது ரேடியலி அவுட்வேர்டு இந்த சர்ஃபேஸ்க்கு இது ரேடியலி அவுட்வேர்டு இந்த கேர்டு சர்ஃபேஸ்க்கு இது ரேடியலி அவுட்வேர்டு இப்போது ஏரியா வெக்டர் பார்க்கலாம் ஏரியா வெக்டர் என்னது அவுட்வேர்டு நார்மல் சொல்லியிருக்கேன் ஏரியா வெக்டர் இந்த சர்ஃபேஸ்க்கு இது அவுட்வேர்டு நார்மல் இந்த சர்ஃபேஸ்க்கு அவுட்வேர்டு நார்மல் அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்க்கு இது அவுட்வேர்டு நார்மல் ஏரியா வெக்டர் இப்போது எப்படி நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிப்போம்னா இந்த மூணு சர்ஃபேஸில் உள்ள எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை இண்டிவிஜுவலாக கேல்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ பிங்கிற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன் பிபி டேஷ்னு ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன் இப்போ பிபி டேஷ்னு இருக்கு இல்லையா இதுதான் எனக்கு டோட்டல் லென்த் ஆஃப் த காஸியன் சர்ஃபேஸை இந்த பிபி டேஷ்ங்கிறது வந்து எனக்கு 2r லென்த்து இருக்குது அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணுறேன் ஸோ இந்த இங்கேருந்து ஹாஃப் த டிஸ்டன்ஸ் வந்து r அதே மாதிரி பி டேஷ்லேருந்து இந்த சென்டர் ஆஃப் த பிளேன் சர்ஃபேஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன் இப்போ இண்டிவிஜுவல் ஃப்ளக்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கு எடுக்கிறேன் இந்த சர்ஃபேஸ்க்கு இ அண்ட் டிஏ இப்போ நம்ம இ டாட் டிஏ கேல்குலேட் பண்ணால் எனக்கு இந்த ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில் உள்ள ஆங்கிள் தெரியணும் இந்த ரெண்டு வெக்டாருமே பேரலாக இருக்குது சேம் டைரக்ஷனில் இருக்கனால எனக்கு ஆங்கிள் 0 அதே மாதிரி செகண்ட் சர்ஃபேஸ்லேயும் எனக்கு டிஏவும் இ வெக்டாரும் சேம் டைரக்ஷனில் இருக்குது ஆங்கிள் 0 தேர்ட் இதில் ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலராக இருக்குது ஸோ எனக்கு ஆங்கிள் 90 டிகிரி இந்த கேஸில் இ அண்ட் டிஏ இது பேரலல் இதில் பேரலல் இதில் பெர்பெண்டிகுலராக இருக்கும் இஎன்டிஏ ஓகேயா இப்போ கேல்குலேட் பண்ணுவோம் இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் எனக்கு இ டாட் டிஏ அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை 3 செப்பரேட் சர்ஃபேஸஸ்க்கு செப்பரேட் பண்ணிக்கிறேன் 5-1 5-2 5-3 இப்போ 5-1 என்னது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன் இ டாட் டிஏ இங்கே பி டேஷ் பி இங்கே வந்து கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு நோட் பண்ணிக்கிறேன் இ டாட் டிஏ இப்போ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கு எனக்கு என்ன கிடைக்கும் பேரலல்னு சொல்லிட்டேன் ரெண்டும் ஸோ இதோட டாட் ப்ராடக்ட் தான் எடுக்கிறேன் இ டாட் டியோட டாட் ப்ராடக்ட் இடிஏ காஸ் 0 இங்கே வெக்டார் இருக்கும் இங்கே வெக்டார் இருக்காது ஸோ இடிஏ காஸ் 0 இங்கேயும் இடிஏ காஸ் 0 இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் எனக்கு வந்து ஆங்கிள் 90 டிகிரி ஸோ இந்த டேர்மே 0 ஆகிடும் சின்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் இ வந்து கான்ஸ்டன்ட் எனக்கு ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியில் எடுக்கிறேன் இன்டகிரேஷனை விட்டு காஸ் 0 வேல்யூ 1 இங்கேயும் காஸ் 0 வேல்யூ 1 இந்த
வந்து சேமாக இருக்கனால கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால வெளியில் எடுக்கிறேன். E integral dA, இங்கே E integral dA ப்ளஸ் இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ dA இன்டகிரேட் பண்ணால் எனக்கு வெறும் A கிடைக்கும், இங்கேயும் A இருக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா எனக்கு 2EA கிடைக்கும். இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு அசியூம் பண்ணுறேன். அடுத்து பை Gauss law total electric flux equal to charges enclosed by epsilon naught. இப்போது இதை செகண்ட் ஈக்குவேஷன் அசியூம் பண்ணுறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எனக்கு எல்ஹெச்எஸ் சேமாக இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2EA ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். Q என்க்ளோஸ்டுக்கு நம்ம முதல்ல ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை ஏரியா. இப்போ இந்த ரெண்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு Q is equal to சிக்மா ஏன்னு வரும். இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஃபார் Q என்க்ளோஸ்டுக்கு. அப்போது சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட் வரும். காமன் டேர்மை கேன்சல் பண்ணுறேன். ஏஏ கேன்சல் ஆகிடும். 2E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். இப்போது இந்த 2வை கீழே கொண்டு வந்துட்டேன்னா E is equal to சிக்மா பை 2 எப்சிலான் நாட் வரும். இதை வெக்டார் ஃபார்மில் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் இன்ட்டு என் கேப்னு ஒரு யூனிட் வெக்டார் போடுவேன். அவ்வளோதான். n வந்து யூனிட் வெக்டார், நார்மல் டு த பிளேன் அண்ட் கோயிங் அவே ஃப்ரம் இட். இதில் இன்னொன்று என்னென்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.